வறுமை வாழ்வை துரத்த இரு பெண் குழந்தைகளுடன் அரசு வழங்கும் தலா 1000 உதவித்தொகையை கொண்டு வாழ்வை நகர்த்தி வரும் மாற்றுத்திறனாளி அரசு வேலை கிடைக்குமா என்ற ஏக்கத்தோடு காத்திருக்கிறார். கையை வச்சு ஊனி வந்தேன் சார். அது ரெண்டாவது எங்கள் வீட்டுக்காரரும் உடம்பு சரியில்லாம நானும் உடம்பு சரியில்லாம ஒரு வேலை கிடைக்கும் நம்பிக்கையில் நாங்கள் 2 பேரும் வந்திருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு 2 பெண் குழந்தை இருக்குது, வேறு வருமானம் இல்லை. அது மாதிரி இருக்கிறதுனால சரி நம்மளுக்கு ஏதோ ஒரு இது கிடைக்கும் அப்படின்றதுலாம் வந்திருக்கோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 79 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள அம்மா மினி கிளினிக்குகளில் பணியாற்ற தேவையான மருத்துவ பணியாளர்களுக்கான நேர்காணல் சுகாதாரத்துறை துணை இயக்குனர் அலுவலகத்தில் கடந்த 18ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. இந்த நேர்காணலில் பங்கேற்க வந்த வீரப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சித்ரா தேவி என்ற மாற்றுத்திறனாளி மாடிப்படி ஏற மெல்ல மெல்ல தவழ்ந்து நேர்காணல் அறைக்கு சென்றது அங்கிருந்தவர்களை கண்கலங்க வைத்தது. சித்ரா தேவியிடம் சென்று அவரது சூழலை கேட்டபோது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத துயரம் அவரது வாழ்வை சூழ்ந்திருப்பது தெரிய வந்தது. வறுமையின் வலியை மறைக்க அவர் உதட்டில் புன்னகை தெரிந்தாலும் அந்த பெண்ணின் கண்கள் அவர் குடும்பத்தின் துயர நிலையை பிரதிபலிக்க தொடங்கியது. சொந்த வீடு வண்டி இருக்குது, வேறு எந்த நிலமும் இல்லை. எங்களுக்கு வர்ற ஓஏபி காசை வச்சு நாங்கள் குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இங்கே அந்த அம்மா கிளினிக்கில் ஓபி சீட்டு எழுதுறதுக்கு ஆள் எடுக்கிறாங்க. அந்த இதுக்காண்டி வந்திருக்கோம், வேலைக்காண்டி வந்திருக்கோம். இது கொஞ்சம் கிடைச்சா எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். தனது கணவர் ரமேஷும் மாற்றுத்திறனாளி என்றும் தங்களுக்கு திருமணமாகி 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் வேறு வேலைகள் ஏதும் இல்லாததால் அரசு வழங்கும் உதவித்தொகையை கொண்டுதான் இதுநாள் வரை வாழ்வை நகர்த்தி வந்ததாக தெரிவித்தார். எப்படியாவது தங்களுக்கு அரசு வேலை கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் இதற்கு முன்னர் நடைபெற்ற பல்வேறு நேர்காணல்களில் பங்கேற்று எந்தவித பயனும் இல்லாமல் போனதால் இந்த வேலையாவது கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அம்மா மினி கிளினிக்குகளில் உதவியாளர் பணிக்காக விண்ணப்பித்துவிட்டு நேர்காணலுக்காக வந்துள்ளதாக கண்ணீரோடு கூறினார் சித்ரா தேவி. இவருக்கு அரசு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.